அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்திலும் நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து நாம் தியானிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இந்த விதமாக சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, அவன்னா இங்கே கிதியோன். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலரை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்கிறார். இந்த பேசேஜை நம்ம ரீட் பண்ணும்போது கடவுள் கிதியோனை பார்த்து சொல்லுகிறாரு, உனக்கு இருக்கிற அவர் எம்ஃபசைஸ் பண்ணுறாரு, அவரை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு. மீதியானியர் இருக்கிறாங்க, அவங்கள ரட்சிக்க போகிறது நீ தான். நான் அதுக்கு உனக்கு சூப்பர் பவர், எக்ஸ்ட்ரா பவர்லாம் கொடுக்கல. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உனக்கு நான் கொடுத்துருக்கிற பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இந்த இடத்துல அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, ஒருத்தங்க ஒரு எனிமி, ஒரு சிச்சுவேஷன், ஒரு போராட்டம், பிரச்சனையை மேற்கொள்வதற்கு நமக்கு சூப்பர் பவர் தேவையில்லை. கடவுள் கொடுத்துருக்கிற பலனே போதும். ஆனால் நம்மளை கடவுள் அனுப்புகிறாரு, அந்த இடத்துல கடவுள் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற விசுவாசம் தேவை. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அந்த விசுவாசத்தை அவர் எதிர்பார்க்கிறாரு. பைபிளில் நிறைய ஸ்டோரிஸ் நம்ம பார்த்தோம்னா, அவர் ஒரு ஒரு சிச்சுவேஷன் மாற்றுவதற்கு, விடுவிக்கிறதற்கு பெரிய ராஜாக்களையும் ஞானிகளையும் கொண்டு வரல, சிறிய பிள்ளைகளை தான் அவர் எடுத்து பயன்படுத்திக்கிறாரு. அதுதான் இந்த இதில் மெயின் இது நம்ம எடுத்துக்கொள்ள போகிற மெயின் சாராம்சமே அதுதான். நம்ம எவ்வளோ பலவீனம், உலக பிரகாரமான நம்முடைய பார்வையில், நம்முடைய லாஜிக்கல் மைண்டில், ஐயோ நான் சிறியவள், ஐயோ நான் இப்படி இருந்தால் கூட கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிற இந்த பலன் எனக்கு போதும். 2 கொரிந்தியர் 12:9 சொல்லுகிறது, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். நம்ம மனுஷ பிரகாரமான கண்கள்ல நம்ம சிறியவனாக இருக்கலாம், சிறியவளாக இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய கண்களில், கர்த்தருடைய பார்வையில் அந்த பலன் போதும். ஏன்னா நம்மளை அனுப்புகிறவர் கர்த்தர், நம்மளை பாதுகாத்து வைத்திருக்கிறவர் கர்த்தர். அந்த பலத்தோடு நம்ம எல்லா காரியங்களையும், நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வருத்தங்கள், அப்பா என்ன சேலஞ்சஸ் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் அதை நம்ம மேற்கொள்ள முடியும். அதுதான் இந்த வசனம் நமக்கு கிளியராக சொல்லுகிறது. இந்த நாளிலும் ஏதாவது சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தால், சேலஞ்சஸில் இருந்தால், நானும் இருந்தாலும் சுச்சுவேஷனில் இருந்தாலும், அந்த இடத்துல என் தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற பலன் போதும். ஏன்னா என் தேவன் என்னோடு இருக்கிறார். எனக்கு பெரிய பெரிய மைட்டி பவர்ஸ் எல்லாம் தேவையில்லை. whatever he had given me, அந்த சின்ன ஸ்ட்ரென்த் அவர் எனக்கு கொடுத்துருக்குற அந்த ஸ்ட்ரென்த்து போதும். அதை வச்சு நான் இந்த எனிமி, சாத்தான், அந்த ராங் தாட்ஸ், எல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாவற்றையும் நான் முறியடிப்பேன் அப்படின்னு ஜெபிப்போமா. அன்புள்ள தகப்பனே, அப்பா இந்த அருமையான வேளையிலும் அப்பா உம்முடைய இந்த வசனத்துக்காக வருகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த வார்த்தையிலே நீர் சொல்லியிருக்கிறீரேப்பா, நான் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த பலத்தோட இப்போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அப்பா நீங்கள் கொடுத்திருக்கிற நம்மளுக்கு இருக்கிற அந்த பலத்தோட நாங்கள் போகிறோம் சுவாமி. அப்பா நீங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த பலத்தோட நாங்கள் எல்லா பிரச்சனைகளையும், எல்லா போராட்டங்களையும், அப்பா எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா சுச்சுவேஷனையும் அப்பா நாங்கள் சால்வ் பண்ணுவோம். அப்பா அதற்காக நன்றி. அப்பா அந்த வசனத்தை நாங்கள் பற்றி பிடித்து கொண்டு அப்பா தரித்து நின்று நாங்கள் கேட்கிறோம் சுவாமி. அப்பா நீர் அப்பா நீதிபரராய் அப்பா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறப்பா, அதற்காக நன்றி தகப்பேன். இந்த நேரத்திலும் அப்பா உலக பிரகாரமான காரியங்களில் அப்பா எங்கள் கண்களை கொண்டு அப்பா நாங்கள் சிறியவர்களாக நினைக்கலாம் கர்த்தாவே. ஆனாலும் அப்பா நாங்களுடைய வசனத்தினால் அப்பா பலப்படுகிறோம் அப்பா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ சகலத்தையும் நான் உன் கையில் ஒப்புவிப்பேன், என்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்கிற வார்த்தை அப்பா அதை நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. அப்பா விசுவாசிக்கிறோம் சாப்பனே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி. அப்பா இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.